அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2026 கோனார் பொதுத்தமிழ் சிலபஸ் பேஸ்டு இந்த புத்தகம் நம்மளுடைய டிஎன்பிசி சிலபஸ் பேஸ்டு இருக்குது. இலக்கணம், சொல்லகராதி, எழுதும் திறன், கலைச்சொற்கள், வாசித்து புரிந்து கொள்ளும் திறன், எளிய மொழிபெயர்ப்பு, இலக்கியம், தமிழறிஞர், தமிழ் தொண்டு 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள பாடத்திட்டம். இலக்கணம், தமிழறிஞர், தமிழ் தொண்டு, திருக்குறள் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. பொது அறிவு சிலபஸ் பேஸ்டு புத்தகம். ஷார்ட் நோட்ஸ், பொது அறிவியல், இந்திய புவியியல், இந்திய வரலாறு பண்பாடு, இந்திய ஆட்சியல், இந்திய பொருளாதாரம், இந்திய தேசிய இயக்கம், தமிழ்நாட்டு வரலாறு மரபு மற்றும் பண்பாடு, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், எக்கனாமி எல்லாமே ஷார்ட் நோட்ஸாக. நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப சிரமம்னா இந்த நோட்ஸ் வாங்கினீங்கன்னா போதும். ஷார்ட் நோட்ஸ் ஒன்லைனர் உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸாக இருக்கும். ரைட்டுங்களா? அடுத்தது இலக்கணம், 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு நியூ புக், ஓல்டு புக். இலக்கணம் நம்மளுடைய கலைவாணி அகாடமியில் பயிற்சி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிசி கொடுத்துக்கிற சிலபஸ் பேஸ்டு 2025 9 எக்ஸாம் நடத்திருக்கிறாங்க. டெட் எக்ஸாம் இதெல்லாம் டிஎன்பிசி சிலபஸ். டெட் எக்ஸாமு டிஎன்பிசி சிலபஸை ஒத்து போயிருக்குது. இப்போ நம்ம தேர்வுக்கு எக்ஸாமுக்கு ரெடி ஆகும்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் அனலைஸ் பார்க்கணும். கொஸ்டின் அனலைஸ் பார்க்கும்போது 2025 குரூப் 4 பார்த்தீங்கன்னா ஒரு 24 மதிப்பெண்கள் நேரடியாகவும், ஒரு 32 மதிப்பெண்கள் சிந்திச்சு போடுற மாதிரி இருந்தது, 38 மதிப்பெண்கள் சிந்திச்சு போடுற மாதிரி இருந்தது, ஒரு 32 மதிப்பெண்கள் அவுட் ஆஃப் சோர்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்போ நீங்கள் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லும் பொருளில் 5 வினாக்கள் கேட்டிருக்காங்க, கலைச்சொற்களில் 13 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, தமிழறிஞர் தமிழ் தொண்டு 14 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இணை எழுத்துக்களை 1 கொஸ்டின், சுட்டு எழுத்துக்களை 2 கொஸ்டின், வினாய் எழுத்துக்களை 2 கொஸ்டின், நிறுத்தற்குறி 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, வேர்ச்சொல் 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஓரெழுத்து ஒரு மொழியில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஒளி மரபுல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, மரபு தொடர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இளமை பெயர் கொஸ்டின், இதெல்லாம் தொல்காப்பியம் பொருளியலில் வரும். ஓமை தொடர் கொஸ்டின், பழமொழியில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, பத்தி கொடுத்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஒரு பேராகிராஃப் கொடுத்து. ரைட்டுங்களா? அப்போ இந்த இடைச்சொல், வினையெச்சம், பெயரெச்சம், தன்வினை, பிறவினை, செய்வினை இதெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்க. இப்போ நம்ம கலைவாணி அகாடமியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸு, பொது அறிவு, தமிழ் 3த்துக்கும் ட்ரைனிங் கொடுக்குறோம். எப்படின்னா டிஎன்பிசி 2025 9 எக்ஸாம் நடத்திக்கிறாங்க. 9 ஒரிஜினல் வினாத்தாள், டிஎன்பிசியோட ஒரிஜினல் வினாத்தாள் அப்படியே புக்காக போட்டு கொடுக்குறோம். இந்த வினாத்தாள் எப்படி நம்ம கோச்சிங் கொடுக்குறோன்னா, டிஎன்பிசி 9 வினாத்தாள் ப்ளஸ் டெட் எக்ஸாம் உடைய தமிழ் மதிப்பீட்டு பொது அறிவு. இப்போ ஒரு 18 வினாத்தாள் இருக்குது மொத்தமாக, தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ். இப்போ ஒரு கொஸ்டின்ஸில் 4 ஆப்ஷன்ஸ் வரும். ரைட்டுங்களா? பிழையற்ற அக்ரிணி பன்மை தொடரை கண்டறிகன்னு கொடுத்துருவாங்க. இந்த 4 ஆப்ஷனும் நீங்கள் 4 ஆப்ஷனும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அக்ரிணன்னா உயிரற்ற பொருள் இந்த மாதிரி ஷார்ட்டாக எழுதிக்கணும். சரியான தொடர் தேர்வு செய்க. மாடுகள் மேய்ந்தது, பறவைகள் பறந்தது, மரம் வளர்ந்தன, செடி கொடிகள் காற்றில் அசைந்தன. அப்போ ஒருமைனா தூ, லாஸ்டில் தூ முடியணும். பன்மை என்பது நாள முடியணும். மாடுகள் பன்மை, ஆனால் நாள முடியணும். மேய்ந்தது, மேய்ந்தனான்னு சொல்லணும், மேய்ந்தது இது தவறானது. பறவைகள் பறந்தது, அப்போ பறவைகள் பன்மை, பறந்தன அப்படிதான் நான் வரணும் பன்மையில், இதுவும் தவறு. மரம் வளர்ந்தன, மரம் ஒருமை, வளர்ந்தன நான் வந்துக்குது பன்மையில் முடிஞ்சுக்குது, மரம் வளர்ந்தது அப்படி தான் சொல்லணும். அப்போ இதுவும் தவறானது. செடி கொடிகள், செடி கொடிகள், செடி கொடிகள் 2 சேர்த்து படிக்கணும். செடி கொடிகள் காற்றில் அசைந்தன, செடி கொடிகள் பன்மையா
லாஸ்ட்டில் நான், இதுதான் சரியான ஆன்சர். அப்போ இந்த இடத்துல தூ ஒருமை ந பன்மை, இந்த மாதிரி 50, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 25 கொஸ்டின்ஸ். இந்த 15 வினாத்தாள், ஒரு வினாத்தாளுக்கு 200 கொஸ்டின்ஸ். அப்போ ஒரு ஆப்ஷன் 4 ஆப்ஷன் வரும். 200 × 4 800 வினாக்கள், ரைட்டுங்களா? அப்போ 15 கொஸ்டின்ஸ் பாருங்கள். அப்போ இதை மாதிரி நம்ம இந்த 4 ஆப்ஷனை தெரிஞ்சுக்கணும். நிறைய சோர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அளப்போம் பறவை, பறவைனா அளப்போம். அவங்க கொஸ்டின் என்ன கேட்டால் யானை ஒளி மரபுன்னு கேட்டுருங்க. பறவை எப்பயுமே அளப்போம், யானை பிளிரும், எக்காலிடும் இசைக்கருவிகள் எக்காலிடும், கதரும் எருமை குரங்கலம் கதரும். இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸில் நீங்கள் நோட்டு போட்டு கூட இந்த மாதிரி இதுங்க பக்கத்துலேயே எழுதணும். நீங்கள் நோட்டு போட்டு எழுதுனா அதை நோட்டை மெயின்டைன்ஸ் பண்ண மாட்டீங்களா? இதனால் இந்த மாதிரி எழுதி படிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, இப்போ நோட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலபஸை படிக்கிறீங்க, இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் இங்கேயே பக்கத்தில் எழுதுறீங்க, ஞாபகம் வந்துடும். அப்போ நோட்ஸ் இப்போ மேத்தமெட்டிக்ஸாக மேக்ஸாக இந்த இடத்துல 2 மேக்ஸ் வருது, ஒரு மேக்ஸ் வருதுன்னா இங்கே பக்கத்தில் போடணும். சப்போஸ் இடம் பார்த்தோன்னா பெரிய கணக்காக இருந்தால் ஒரு ஆஃப் ஷீட்டில் போட்டு A4 ஷீட் ஒரு அரை பேப்பரில் போட்டு பின் பண்ணிக்கணும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் போடும்போது சிலபஸும் கவர் ஆகும், ரிவிஷனும் பண்ணிக்கலாம், ப்ளஸ் இந்த 4 ஆப்ஷனும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் சிலபஸ் படிச்சுக்கணும். ஒரு அரை மணி நேரம் தமிழ் படிக்கணும், அரை மணி நேரம் வினாக்கள். இந்த 15 வினாத்தாளும் எல்லாம் எக்ஸ்போர்ட் கமிட்டி எடுத்த ஒவ்வொரு கொஸ்டினும் நல்ல ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ். இந்த 15 வினாத்தாளை நீங்கள் பார்த்தாலே போதுமானது, ரைட்டுங்களா? எளிமையாக டிஎன்பிசியில் எளிமையாக வின் பண்ண ஜெயிச்சிடலாம். என்ன காரணம்னா, இதில் எங்கே படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாமல் தான் நம்ம 5 வருஷம் டிஎன்பிசியில் நம்ம டைம் செலவு பண்ணியிருக்கிறோம். நம்ம கரெக்டாக நல்லா படிக்கிறோம், அந்த எக்ஸாமில் போய் ப்ரெசன்ட் பண்ண தெரியல. நம்மளால் அங்கே போய் எக்ஸாமில் நம்மளால் ப்ரெசன்ட் பண்ண தெரியாமல் மார்க் விட்டுறோம். எல்லாமே கஷ்டப்பட்டு தான் படிக்கிறோம், ஆனால் அந்த எக்ஸாமில் போய் நம்மளால் ப்ரெசன்ட் பண்ண தெரியல. இப்போ இந்த மாதிரி ஒரிஜினல் வினாத்தாளை டெய்லியும் பார்க்கும்போது அந்த டிஎன்பிசியுடைய மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் என்ன தான் அகாடமியோடைய கொஷின் பேப்பர் பார்க்குறதோ, இந்த மாதிரி ஒரிஜினல் வினாத்தாளே நீங்கள் பார்க்கும்போது அந்த டிஎன்பிசி எழுதுகிற மாதிரி. இப்போ இதெல்லாம் சிலபஸ் படிச்சுட்டு இந்த கொஷினை நீங்கள் இந்த மாதிரி 4 ஆப்ஷனுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இதை ரிவிஷன் பண்ணும்போது ஒரு 1 ஹவரில் இதை ரிவிஷன் பண்ணிடலாம், ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டெஸ்ட் பேட்சில் எதில் சேர்ந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் எதில் ஆனாலும் நீங்கள் கொஷின் பேங்க் போட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பயிற்சி எடுக்கணும். இந்த ப்ரீவியஸ் கொஷின் பாரு, 15 கொஷின் பேப்பர் பார்த்தாலே போதும். தமிழ் இதை தவிர என்ன இருக்க போகுது? இந்த 15 கொஸ்டின் 4 ஆப்ஷன்ஸ், ரைட்டுங்களா? ஒவ்வொரு கொஸ்டின் 200 கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் வரும், ரைட்டுங்களா? அப்போ நான் ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு 800, 5 8 120, 12,000 கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இதை வாரத்துக்கு 2 கொஸ்டின் பேப்பர், வாரத்துக்கு 2 கொஷின் பேப்பர். அப்போ 15 கொஷின் பேப்பர், 7 2 14, 10 வாரம் வச்சுங்க. 10 வாரம், ஒரு வாரத்துக்கு 2 கொஷின் பேப்பர், ஒரு 2 கொஷின் பேப்பர் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கினே வந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் சிலபஸும் படிச்சுடுங்க, கவர் பண்ணிடுவீங்க, ரைட்டுங்களா? இந்த கோச்சிங் நம்மளுடைய மேக்ஸு ஜிஎஸ் எல்லாமே நம்மளுடைய கலைவாணி அகாடமி உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம். ஒன்லி 500 rupees தான். இந்த வினாத்தாள் கொஸ்டின் பேங்க் வேணும்னா எங்களிடம் கிடைக்கும். ஒரு புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபா. 4 புத்தகம் இந்த வினாத்தாள் 4 கொஸ்டின் பேங்க் 1000 ரூபா வரும். ஒரு வினாத்தாள் ஒன்றாவும் வாங்கிக்கலாம், மொத்தமாகவும் வாங்கிக்கலாம். ஒரு வினாத்தாள் 250 ரூபா. கொஸ்டின் பேங்க் ஒரிஜினல் வினாத்தாள் தான், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர். இதில் இருக்கிற 4 ஆப்ஷனும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம், ரைட்டுங்களா? ரைட்டாக இதுக்கு பயிற்சியும் கொடுக்குறோம். ஒரு 500 rupees. மேக்ஸு ஜிஎஸ் தமிழ் இலக்கணம் எல்லாமே நோட்ஸ் கொடுத்துருவோம், உங்களுக்கு எளிமையாக சொல்லி கொடுத்துருவோம். நன்றி, வணக்கம்.